எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல 2024 ஆண்டில் நரசிம்ம ஜெயந்தி எப்பொழுது, எப்படி வழிபாடு செய்தால் நரசிம்மரின் அருளை பரிபூரணமாக பெறலாம் என்ற தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். திருமாலின் அவதாரங்களில் முதல் மனித வடிவமாக தோன்றியது நரசிம்ம அவதாரம் தான். நரசிம்மரை உக்ர தெய்வம் என்று பலரும் நினைப்பதும் கூட உண்டு. ஆனா அவர் தீயவர்களுக்கு மட்டுமே உக்ரமானவர். தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு தாயை போல கருணையையும் அன்பையும் காட்டக்கூடியவர். தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காக 16 கைகளோடு ஒவ்வொரு கரத்திலும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை தாங்கி காட்சியையும் தரக்கூடியவர். பிரகலாதன் அழைத்ததும் உடனடியாக அவதாரம் எடுத்து தூணில் இருந்து வெளிப்பட்டு வந்த நாளை அவருடைய அவதார நாளாகவும் நரசிம்ம ஜெயந்தியாகவும் நாம கொண்டாடுறோம். மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம். நா என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம். அதாவது பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் அமைந்த தோற்றத்தை கொண்டவர்ங்கிறதுனால நரசிம்மர்னு நாம அவரை அழைக்கிறோம். தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக தூணில் இருந்து வெளிப்பட்டு வந்து இரண்யகசிபுவை வதம் செய்து நன்மையை நிலைநாட்டியவர் நரசிம்மர். நரசிம்மர் அவதாரம் எடுத்தது வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் என்றே சொல்லப்படுது. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய கடவுள்ங்கிறதுனால நரசிம்மரை அவரின் அவதார தினத்தில் வழிபாடு செய்தால் நமக்கும் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஆண்டு நரசிம்மர் ஜெயந்தி மே 22ஆம் தேதி புதன்கிழமை வருது. மே 21ஆம் தேதி மாலை 6 மணி 9 நிமிடங்களில் ஆரம்பித்து மே 22ஆம் தேதி இரவு 7 மணி 13 நிமிடங்கள் வரை சதுர்த்தசி திதி நீடிக்குது. நரசிம்ம ஜெயந்தி பூஜை செய்வதற்கான நேரமாக மே 22ஆம் தேதி பகல் 3 மணி 40 நிமிடங்கள் முதல் மாலை 6 மணி 18 நிமிடங்கள் வரையிலான நேரம் சொல்லப்பட்டிருக்கு. பாரணை செய்யும் நேரமாக மே 23ஆம் தேதி காலை 5 மணி 9 நிமிடங்கள் வரையிலான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மறைமுக எதிரிகளால் பாதிக்கப்பட்டவங்க, பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளின் பிடியில் சிக்கி தவிக்கிறவங்க, கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்களில் சிக்கி இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நரசிம்மரை வழிபட்டா உடனடியான நல்ல பலனும் கிடைக்கும். வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருளக்கூடியவர் தான் நரசிம்ம பகவான். தன்னுடைய பக்தர்களுக்கு பாதுகாப்பு, அருள், செல்வ வளம், சந்தோஷம், ஆரோக்கியம் என்று அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் நரசிம்மர். நரசிம்ம ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடணும். ஒரு மரப்பலகையில் பெருமாளின் விக்கிரகம் இருந்தா அதை வைத்து பால், பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். விக்கிரகம் இல்லாதவங்க பெருமாளின் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யணும். வாசனை மலர்கள், 5 வகையான பழங்கள், உலர் பழங்கள், வீட்டில் தயாரித்த ஏதாவது ஒரு இனிப்பு வகை போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்கணும். நரசிம்மருக்கு பானகம், கற்கண்டு, நீர்மோர் வைத்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பானது. நரசிம்ம மந்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடுகளும் செய்யலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.